பத்மாவதி கோவை. இவங்க கேட்டிருக்கிற கேள்வியும் ஏற்கனவே சொன்ன கேள்வியே தான், பதில் கொடுத்த கேள்வி தான். பதில் கொடுத்துருக்குறேன். இதை மறுபடியும் அதை கேட்டிருக்காங்க. இவங்க வரிசையாக என்னுடைய பதிவுகளை பார்த்துக்கிட்டு வர்றாங்களா இல்லையா தெரியல. வரிசையாக என்னுடைய பதிவை பார்த்துக்கிட்டு வந்திருந்தாங்கன்னா ஏற்கனவே இதே மாதிரியான கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். அவங்க கேட்டிருக்கிற கேள்வி, சுக்கிரன் சூரியனுடன் பிராக்கெட்டில் லக்னாதிபதினு கொடுத்துட்டார். அதாவது சூரியன் லக்னாதிபதியாம். சுக்கிரன் சூரியனுடன் இணைந்து அஸ்தங்கம் பெற்ற நிலையில் சுக்கிரன் வர்க்கோத்தமம் பெருமாயின் இழந்த பலம் திரும்ப கிடைக்குமா? இதை இப்போத்தான் சொன்னேன், சொல்லியிருக்கேன். ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்கேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நல்லாவே ஞாபகம் இருக்குது. வர்க்கோத்தமம் என்பது வேறு, அஸ்தமனம் என்பது வேறு அப்படின்னு கொடுத்துருக்கேன். விளக்கம் நல்லா தெளிவாக கொடுத்துருக்கேன். மறுபடியும் அவங்க கேட்குறாங்க அதே கேள்வி, ஒரே கேள்விக்கு பல முறை பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குறீங்க. இந்த பதிவுகளை சரியாக பார்க்காததுனாலையோ அல்லது இந்த பதிவுகளை நல்ல கவனித்து கருத்தில் வச்சிக்காத காரணத்தினாலேயோ திரும்ப திரும்ப கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்ட கேள்வியே திரும்பி திரும்பி வந்துக்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுறது? எத்தனை தடவை பதில் சொல்கிறது? எனக்கு சலிப்பாக இருக்கும் இல்லை? ஒரே கேள்விக்கு பதில் சொல்லிகிட்டு இருந்தால், திருப்பி திருப்பி பதில் சொல்லிகிட்டு இருந்தால் சரியாக வருமா? புதுசு புதுசாக கேள்வி கேளுங்க, அப்போ தான் நான் எல்லோரும் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நான் இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னேன்னா என்ன ஐயா மாதிரி சொன்னையா ஏற்கனவே சொன்ன இதை தான் மறுபடியும் சொல்கிறாரு, புதுசாக ஒன்றும் சொல்லலை அப்படின்னு தானே நினைப்பாங்க எல்லோரும். நீங்கள் இந்த பதிவை பார்க்கல போட்டிருக்கு. இதே மாதிரி கேள்வியை வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் இழந்த பலனை திரும்ப பெறுமான்னு கேட்டு ஒருத்தர் கேட்டார், அதுக்கு பதில் கொடுத்துருக்கேன். வர்க்கோத்தமம் என்பது வேறு, அஸ்தமனம் என்பது வேறு அப்படின்னு பலன் கொடுத்துருக்கேன். வர்க்கோத்தமம் பெற்றதனாலேயே அஸ்தமனத்தை இல்லை என்று ஆக்கிவிட முடியாது. மறுபடியும் உங்களுக்காக இந்த பதிலை ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன், திரும்ப சொல்கிறேன், கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் சொல்கிறேன். அஸ்தங்கதம் என்பது வேறு. அஸ்தங்கதம் என்பது சூரியனால் ஏற்படக்கூடிய நிலை. அவருடைய அருகாமையில் இருக்க போனதுனால, அந்த குறிப்பிட்ட டிகிரிக்குள்ளே போனதுனால அஸ்தங்கதம் என்னும் அஸ்தமனம் ஆகிட்டார். அப்போ அவருடைய பலம் பூரா சூரியன்கிட்ட போயிடுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ கூட சொல்லியிருக்கேன். சூரியன் எடுத்துக்கிறாரு. அப்போ சூரியன் எடுத்துக்கும் போது சூரியன் என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய ஆதிபத்தியங்கள் என்னமோ அதையெல்லாம் அவர் ஆக்கிரமிச்சுக்கிறார், எடுத்துக்கிறார். அப்போ இந்த வர்க்கோத்தமத்தினால என்ன பலன் கிடைக்குதுங்கிறீங்க? ஒரு பலனும் கிடைக்காது. வர்க்கோத்தமம் என்றால் சொந்த வீட்டின் ஆட்சி பலம். சரி, அப்போ அஸ்தமனம் ஆகிட்ட பின்னால் அவருடைய பலத்தை எல்லாம் சூரியன் எடுத்துக்கிட்ட பின்னால் இவர் எப்படி வர்க்கோத்தமம் ஆகிட்டாலும் அந்த அஸ்தமனமான பின்னால் இழந்த பலத்தை எப்படி இவர் பெற முடியும்? பெற முடியாது, நடக்கவே நடக்காது. சூரியன் தான் அங்கே வேலை செய்வார். இந்த பதிவில் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு இது கேட்டிருக்காங்க, நான் சொல்லியிருக்கேன். என்ன அஸ்தமனத்தை பற்றி, வக்ராஸ்தமனத்தை பற்றியும் கேட்டிருக்காங்க, வக்கரமடைஞ்சி அஸ்தமனம் ஆகிறத பற்றியும் கேட்டிருக்காங்க. அதுலேயும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் அதே கேள்வியை திருப்பி மறுபடியும் கேட்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் வரிசையாக பார்க்கலேன்னு தான் அர்த்தம். என்னுடைய பதிவுகளை வரிசையாக பார்க்காதனால தான் மறுபடியும் அதே போன்ற ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க. இருந்தாலும் இதுக்கு கொஞ்சம் மெனக்கட்டு நான் பதிலும் சொல்லிட்டேன். அஸ்தங்கதம் என்பது வேறு, வர்க்கோத்தமம் என்பது வேறு. ராசியிலையும் நவாம்சத்திலையும் ஒரே வீட்டில் இருந்தால் அது வர்க்கோத்தமம். அதற்கு சொந்த வீட்டின் ஆட்சி பலம் வரும், அவ்வளோதான். ஆனால் அந்த கிரகம் சூரியனோட அஸ்தமனமாகி அஸ்தங்கத தோஷம் வாங்கிட்டா
இதனுடைய பலம் பூராவும் சூரியன்கிட்ட போயிடும். அப்போ என்னதான் வர்க்கோத்தமம் பெற்று ஆட்சி பலத்தை பெற்றாலும் அந்த அஸ்தமனத்தை நீக்கவே முடியாது. அந்த காலகட்டம் வரைக்கும், எந்த காலகட்டம் வரைக்கும் அஸ்தமனம் இருக்கோ அது வரைக்கும் அஸ்தமனம் தான். அதை நீங்கள் பாதசாரத்தில் பார்க்கலாம். எப்போ அஸ்தமனம் ஆச்சு, எப்போ அஸ்தமனம் நீங்குது, அது பாதசாரத்தில் இருக்கும். எந்த தேதியில் எந்த நேரத்தில் அஸ்தமனம் ஆகுது, எந்த நேரத்தில் எந்த தேதியில் அது அஸ்தமனம் நீங்குது அப்படிங்கிறது இருக்கும். அந்த நீங்கின பின்னால் வேறு பலன், அது மற்ற சமாச்சாரம்லாம் போயிடும். அஸ்தங்கதமாகும் பொழுது மட்டும் அந்த சூரியனை தான் நீங்கள் பார்க்கணும். சூரியன்கிட்ட தான் எல்லாம் இருக்குது. அந்த சூரியனை வச்சு தான் பார்க்கணும். அவர் என்ன, அந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றவர், சுபர் யோகர், பாபர் பகைவரா, நண்பரா, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நிற்பாங்க. ஆகையினால இதுக்கு வந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, இழந்த பலம் திரும்ப கிடைக்காது. அஸ்தமனத்தினால் இழந்த பலம் இழந்தது தான். அந்த அஸ்தமனம் நீங்கிற வரைக்கும், அஸ்தமனம் நீங்கிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு பலம் வந்துடும். அஸ்தமன காலம் முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது தன்னுடைய சுய சஞ்சாரத்தில் தன்னுடைய சுயபலத்தோடு செயல்பட ஆரம்பிச்சிடும். இந்த 5 கிரகங்களும் அப்படி தான். அந்த அஸ்தமன காலத்தை நீங்கள் பஞ்சாங்கத்திலேயே பார்த்துக்கலாம். எப்போ அஸ்தமனம் ஆகுது, எப்போ அஸ்தமனம் நீங்குது, எப்போ வக்கரம் ஆகுது, எப்போ வக்கர நிவர்த்தி ஆகுது, இதையும் பார்த்துக்கலாம். எல்லாம் பாதசாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த பஞ்சாங்கத்தில் இருந்தாலும் அந்த பாதசாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆகையினால வர்க்கோத்தமம் பெற்றதனால் மட்டும் சுக்கிரன் இழந்த பலத்தை திரும்ப பெற்று விடுவாரா என்றால் இழந்த பலத்தை திரும்ப பெற முடியாது. அந்த அஸ்தமன காலம் வரையிலும் அந்த அஸ்தமன காலம் முடியும். அஸ்தமன காலம் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு பலம் வந்துடும். ஆகையினால இழந்த பலத்தை திரும்பவும் பெற முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அது ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய விருப்பம். வாழ்க வளம்.